வாங்க நம்ம சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு வைக்க போகிறோம். இந்த பூண்டு மெலிசாக அரிஞ்சு வச்சுருக்குறோம், ஒரு 4 பூண்டு, தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சுக்கிறோம். இந்த புளியை கரைச்சி வச்சுருக்குறோம், இந்த சேப்பங்கிழங்கு கழுவி வச்சுருக்குறோம். சேப்பங்கிழங்கு காரக்குழம்பா? சேப்பங்கிழங்கு தான் போட்டு காரக்குழம்பு வைக்க போகிறோம். புளி இந்த 2 சேட்டா மாதிரி புளியை கரைச்சி ஊற வச்சுருக்குறோம். வாங்க எல்லாருக்கும் வணக்கம். சமைக்கிற வீடியோ ரொம்ப நாள் ஆகுது போட்டு, இன்றைக்கி சமைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வச்சுருக்குறோம், இதை வேக வைக்க போகிறோம். அடுப்பில் வச்சு ஒரு 2 விசில் வச்சா போதும், வெந்துடும். தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி இதை வேக வைக்க போகிறோம். சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு வைக்கிறோம். எண்ணெய் ஊற்றுறேன். 2 3 4 கரண்டி எண்ணெய். ஆமாம், கோல்டு வினர் எண்ணெய் தான். 4 கரண்டி எண்ணெய் ஊற்றி இருக்கிறோம். போடுறப்பா கடுகு வருப்பா? ஆமாப்பா, கடுகு பருப்பு போட்டுக்கிறேன். பூண்டா? பூண்டு போடுறேன். பூண்டு போடுங்க. இந்த வெங்காயம் போடுறேன். அந்த பக்கம் சேப்பங்கிழங்கு, இந்த பக்கம் சேப்பங்கிழங்கு வேகுது. இந்த பக்கம் குழம்பு ரெடி பண்ணுறோம். தக்காளியே 2 தக்காளி போடுறோம். 2 தக்காளியா? ஆமாம், 2 தக்காளி. அரிசியும் போடலாம், மிக்சியில் அரிசியும் ஊற்றலாம். அதில் இப்போ நான் மூச்சாவும் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலையா போடுங்க? கருவேப்பிலை போடுறேன். இன்னொரு விசில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வேகட்டோம்ப்பா. அப்படியே நசுக்கி விட்டோம்னா நல்லா இதுவாகிடும். பண்ணி மூடி விட்டுடலாம். மிளகாய் தூளா? ஆமாப்பா, இந்த 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த இன்னும் கொஞ்சம் போட்டுடலாம். 3 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் தான்ப்பா. வீட்டு மிளகாத்தூள் தான் 3 ஸ்பூன். ஆமாம், 3 ஸ்பூன் போட்டுக்கிறோம். சரியாக இருக்கும். நல்லா அப்படியே எண்ணெயில் வதக்கி புளி தண்ணியை ஊற்றிடலாம். இதில் புளி தண்ணியை ஊற்றிடலாம். அவ்வளோதான். குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். சேப்பங்கிழங்க உரிச்சி இதில் போட்டு இறக்க வேண்டியது தான். அவ்வளோதான். இந்த பக்கம் சாப்பாடு ஆகுதாமா? ஆமாம், இந்த பக்கம் சாப்பாடு வச்சுருக்கிறோம். இந்த பாருங்க, குழம்பு கொதிக்குது. சேப்ப குழம்பா வெந்துடுச்சு. இதுமாரி ஒரு 2 வாட்டி திறந்து கலரி விடலாம். சுற்றி இருக்கிற குழம்புங்களெல்லாம் கூட குழம்பு கொச்சி ஒதுங்கி இருக்கும். அதெல்லாம் நம்ம சுற்றி இருக்கிறதெல்லாம் சுரண்டி விடணும். உப்பு போட்டேன் நான். இன்னும் கொஞ்சம் அப்புறமா இதை போட்டுடுறேன். இல்லை, நான் கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சிட்டேன். இதை கொஞ்சம் உப்பு போடுறேன். மூடி வச்சிடலாம். கொதிக்கிட்டேன் அப்படியே. ஃப்ரெண்ட்ஸ், சேப்பங்கிழங்கு வந்துச்சு. இப்போ தூர உடிச்சிக்கலாம். குழம்பு கொதிக்குது. சேப்பங்கிழங்கு உரிச்சாச்சா? உரிச்சாச்சு. ஒரு 1/2 கிலோ சேப்பங்கிழங்குப்பா இது. இது 1/2 கிலோ சேப்பங்கிழங்கு. இது அவிச்சி தோல் உரிச்சி வச்சுருக்குறோம். இந்த இப்போ குழம்புல போட்டுடலாம். அப்படியே அறியாமல் தான் மூசாக தான் போடுறோம். இது முட்டி வலிக்கெல்லாம் நல்லதுப்பா. மூட்டு வலிக்கு? ஆமாம், மூட்டு வலிக்கெல்லாம் நல்லது. இது ஒரு வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு சாப்பிட்டா நல்லது. முட்டை மாதிரி இது பாரு, குட்டி குட்டி காடை முட்டை மாதிரி. காடை முட்டை. நல்லா கொதிச்சு கொஞ்சம் குழம்பு நல்லா சுண்டி ஏடு கட்டி வரும்போது இறக்கிடலாம். இந்த சாப்பாடு ஆகுது அந்த பக்கம், இந்த பக்கம் குழம்பு ஆகுது. முட்டை எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். முட்டை போடுறோம். ஆம்லேட்டு இந்த மிளகாத்தூள் போட்டுறோம். மிளகாத்தூளும் உப்பும் கலந்து வச்சுருக்குறோம், அதை போடுறோம். ஒரு 2 வாட்டி திறந்து கலரி விடுங்க. விட்டால் தான் கொஞ்சம் அடி பிடிக்காமல் நல்லா இருக்கும். இல்லைன்னா இந்த கழுங்க போய் அடியில் உட்காந்திக்கும். உப்பு
காரம்லாம் பார்த்துங்க, கரெக்டாக இருக்கும், நல்லா இருக்கும் குழம்பு. வாங்க சாப்பிட்லாம், எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம். மழைக்கு சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். இது பேர் ம். அவ்வளோதான்ப்பா, இறக்கிட வேண்டியதுதான். சமையல் ரெடியாம்மா அப்போ? ரெடி ஆயிடுச்சுப்பா. வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம்.